அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 89வது நாள் கர்த்தர் அதிகாலையில் தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்காரு. அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க, கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் ஜெபிக்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே அதிகாலை ஜெபத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, 89 நாளும் தேவ சமூகத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம். அல்லேலூயா. எவ்வளோ போராட்டங்கள் இருக்கும், பலவீனம் இருக்கும், நிறைய பேரால ஜெபிக்க முடியாத இருந்திருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து இந்த ஜெபத்திற்காக ஆண்டவர் பெரிய பெரிய மிராக்கிளை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதோடு நம்ம இணைந்து உபவாச கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆமென் ஆண்டவரே. தாய் உருவாகும் முன்னே என் கருவை ஆண்டவரே கண்டு இந்த 89 நாளும் விசேஷமான விதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரி, உங்களையும் அப்படிதான் நடத்தி கொண்டிருக்கார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? தடைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, இந்த வீடியோ கூட என்னால் போட முடியாத சூழ்நிலை வரும்போதுலாம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை தட்டி எழுப்பி, அது மாத்திரம் இல்லை, விசேஷமா அருமையான ஊழியக்கார கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியுடைய ஊழியக்கார கர்த்தர் தட்டி எழுப்பி 5 மணிக்கு இந்த வீடியோ போடும்படி கர்த்தர் கிருபை கொடுத்து கொண்டிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக பிரயாசப்படுகிற சகோதர சகோதரிகளை கர்த்தர் 60, 100, 1000 ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். சங்கீதம் 133 1ஆம் வசனம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமும் ஆனது. அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளை, சகோதரர்கள் ஒருமிச்சு வாசம் செய்வது எவ்வளவு இன்பமானது. அல்லேலூயா. அது 2ஆம் வசனம் சொல்கிறது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியினால் வடிகிறது, அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும். அல்லேலூயா. அதுல 3ஆம் வசனம் சொல்கிறது, ஏர்மேல் மொழியும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகள், அதிகாலையில நம்ம ஒருமிச்சு தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதா காணப்படுகிறதா? எத்தனை நன்மையும் இன்பமானது என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மளும் அப்படியா சொல்லுவோமா? கர்த்தர் இந்த 90 நாள் அதிகாலை ஜெபத்தை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டு வர்றாருன்னா எவ்வளவு இன்பமானது. அல்லேலூயா. ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமானது. தேவ சமூகத்துல காத்திருப்பது எவ்வளவு ஆசீர்வாதம் என்பது அந்த அதிகாலை ஜெபத்தை நம்ம அறிந்து கொண்டோம். எங்களோடு நீங்க இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. பிரியமான சகோதர சகோதரிகள், உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களும் எங்களிடத்துல கடந்து வருகிறது. உங்களுக்காக நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கோம். இந்த நாட்கள்ல 21 நாள் உபவாச கூட்டமும் நடந்து கொண்டிருக்குது. இந்த பிரேயர்ல உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.